மத்திய பட்ஜெட் தாக்கல சொல்லியிருக்கீங்க இரட்டை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாங்க. இப்போ மத்திய அரசாங்க நடவடிக்கை பண்ண நல்லது, ஏன் பண்ணன்றதுதான் என்னோட கேள்வி. இது இவ்வளோ அப்பட்டமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நாட்டுல அது ஏன் யாருமே கவனிக்கல, ஏன் யாருமே ஒரு முறையா போய் சொல்லல, ஏன் அது நிராகரிக்கப்பட்டது, எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா இத்தனை மாநிலத்துல தமிழ்நாடு மாநிலத்துல இப்படி நடக்குது அப்படின்றது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க. சினிமா துறை ரொம்ப கஷ்டப்படுது, அது மட்டும்தான் நான் உண்மையா சொல்றேன். இந்த வருடம் சினிமா துறைக்கு ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்குன்னா காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய படங்கள் வாங்குறது இல்ல, சின்ன படங்கள் அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 10 பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம். இப்போல இருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 10 பெரிய படங்கள் இருக்கு. அந்த 10 பெரிய படங்கள் அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. தீபாவளி, ஆயுத பூஜை, டிசம்பர் 25 அப்படின்ட்டு. ஸோ இந்த இடையில இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும், எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் பாக்குறாங்க. பட் இந்த வருடம் வியாபார ரீதியா உறுதியா நான் சொல்றேன், இது சினிமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். அடுத்தடுத்து தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே போல நாம் தமிழ் கட்சி அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி சமூகத்துல இல்ல, லா அண்ட் ஆர்டர் நடக்குது, நடக்கலன்னு நான் சொல்லல. லா அண்ட் ஆர்டர் நடக்குது. பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அவங்க வேலை பாக்குறாங்க. இப்ப நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன், எனக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் சில நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் நிறைய குரல்கள் நல்லது நினைக்கிறேன். அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் சினிமா துறையில அதிகமா வர. அரசுக்கு எதிராக இல்லை சார், அரசு ஏன் சினிமாவுக்கு வரணும்? போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே, ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும்? சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உங்க பணித்துறை உங்களோட பொது பணித்துறை பண்ணாலே போதுமே. எதுக்கு உங்களுக்கு சினிமா துறை வேணும்? சினிமா துறையே இருக்கட்டுமே, அதுதான் சொல்லுவேன். உங்களோட அடுத்த கட்ட அரசியல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் வரும்போது வரும், பெரிய பட்டியல் இருக்கும். மல்டிபிளெக்ஸ்ல போய் நீங்க எப்படி 6 படங்கள் போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விருப்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். நேரடி அரசியல் களத்துல இருக்கீங்க 26. அது நான் இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும். இறங்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வேற வழி இல்லை. மக்களுக்காக ஏதாவது இது சும்மா நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்தது. ஏங்க 70 வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லது. எங்களை போல நடிகர்கள் நடிகர்களாலே இருந்துருவோம். நாங்க அரசியல்வாதிகள் ஆகணும். அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆகிறாங்க. அதுதான்